இவர் உண்மையை சொல்றாரு. நீங்க ஏமாத்தி வாங்கிருக்கீங்க. இந்த சொத்தை வந்து ஏமாத்தி வாங்கிருக்கீங்க. சரக்க போட்டு ஏமாத்தி எழுதி வாங்கிருக்கீங்க. பார்க்க மாட்டீங்களா? அண்ணே பழைய இதுல ஏமாத்தி எழுதி வாங்கினு சொன்னீங்களே நீங்க. யார் சொன்னது? நீதான் அண்ணே கைகளை பார்க்க போகுதுப்பா. அண்ணே என்ன கை நீட்டிட்டு இருக்கியா அண்ணே? இல்ல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம வேற மாதிரி வெளியாக போறேன் பாஸ். மிட்டாய் ஒண்ணு போட்டோம்பா மங்கன விட்டோம் நோட்டம் பாஸ். எனக்கு வெறிய ஆனிச்சுனா நான் அடிச்சிருக்க சொத்துல வாங்க நான் போட்டிருக்க போதைக்கு நரம்புலாம் பொடக்குது எனக்கு. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. அவன் போகும்போது இப்ப போனா வச்சுக்க நம்ம பூரா பேசிடுவாங்க. யாரு? நான் போன் அடிச்சேன்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்குவாங்க. கடற்கடன் அப்படியே கயிறை கட்டி வருவாங்க. வந்து துப்பு 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 வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபன் வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு தோப்புக்கு வந்திருக்கோம் இடம் பார்க்க வர மாதிரி. இங்கே வந்து இடம் பார்க்குற மாதிரி இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ பண்ண சொல்லியிருக்காரு. மரங்களை பார்த்து வச்சுக்க. இல்லை அது எத்தனை தென்னை கூட இருக்கும் ஒரு இதுக்கு? ஒரு இதுக்கு சார் 12 பூரி அடிக்கும். 12 வருஷத்துக்கு பூரி. 12 பூரியா? 12 பூரியா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. தேங்காய் குழாய் இருக்கு. அப்படியா? பூரிங்கன்னா நான் பூரி 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 அது பூவிரியா? வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. வருஷத்துக்கு எத்தனை ஏக்கர்? 9 ஏக்கர் இல்லை. சரி 9 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு இப்போ எவ்வளோ போகுது? இங்கே வந்துட்டு மெயின் ரோடு வச்சுங்க 35 30 அந்த மாதிரி வாட்டர் சோர்ஸை பொறுத்து தண்ணியை பொறுத்து. இப்போ வேறு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தெரியுது. யாரு? யாரு? இல்லை தம்பியா? அது பேர் என்ன? பொண்ணுசாமி. இல்லை எனக்கு என்னன்னா கூட கூட வைக்கிறாரோன்னு டவுட்டாக இருக்குது. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. இல்லை உங்களுக்கு எவ்வளோனாலும் செய்ய ரெடி. ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோனாலும் செய்ய ரெடி. நான் வச்சிருக்கிறேன். ஒன்றும் காசு கூட நம்ம கையில் வச்சுக்கலாம். ஒன்றும் வச்சு கிடையாது. நம்ம ஏமாந்துடக்கூடாது. இல்லை 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 100% இருக்காது. உங்கள் ஃபியூச்சரில் ஒரு 10 20 வருஷம் வேறு மாதிரி போயிடும். நான் உங்களுக்கு எவ்வளோன்னு செஞ்சிடறேன். எனக்கு என்னன்னா கம்மியாக முடிச்சு கொடுங்க. ஓகே ஓகே. நம்ம வாங்க நீங்கள் பர்பஸில் வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒரு 4 கோடி 5 கோடி மிச்சமாக இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பண்ணி தரலாம். ஏங்க நாங்கள் ஒரு மிலிட்ரிக்காரங்க தேசத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். நிறைய ஏமாற்ற. ஓகே, அதனால தானே தேசத்தோட பாதுகாப்பு மிலிட்ரி மேனால உங்களை நம்பி வர்றான். ரிட்டையர்டு மிலிட்ரிங்கிறனால உங்களை நம்பி வர்றான். இவர் வந்து ஒரு ஃபேக்கான ஆளாக இருக்காரு. அவர் வந்து பெரிய விஐபி. எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நான் எது சொல்கிறேன்னா, இவர் சரியில்லாமல் இருக்கிறாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா நீங்களே சொல்லிடுங்க. ஆனால் 20 லட்ச ரூபா நான் கொடுத்துருங்க அப்படின்னு. 20ன்னு பேசுங்க. ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா உங்களுக்கு நான் முதலே கொடுத்துட்றேன். எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி எடுத்து சொல்லணும்னா உங்களுக்கு சிறப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, உங்கள் பேச்சில் நம்பிக்கை இருக்கு. கோடிக்கு அதிபராக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் உட்காந்து நீங்கள் கோகனட் பண்ணி கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்காங்க. கோகனட் பண்ணி வச்சுங்க. என்னுடைய டைட்டில் 100 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன். வெறும் 100 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன். அண்ணே நான் அப்படிப்பட்டாலும் சரி, நீ இப்போ பார்த்தேன். நீ வாங்குறது பார்த்து ஏன் தெரியுமா? வானம் கெட்ட பேல நீ ஆசை பண்ண முடியல. நீங்கள் வர காசு என்ன ஒரு உயரம் செஞ்சோம் வச்சுங்க, அது கடைசி வரைக்கும் நீங்கள் நிற்கணும்ல. அப்போ உங்கள் இடம் எங்கனே கிடக்கு? எங்கடா வாட்டர் ஜோஸ் கிடையாது. அதை விற்று விட்டுருங்க. எனக்கு ஆசை அந்த இடத்துல விட்டுருங்க. அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த ஏரியா தண்ணி இருக்காது. இதுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. என்னண்ணே என்ன கணக்கு வழக்கு? நான் இப்போ 20 ரூபா பட்ஜெட்டில் கேட்குறாங்க. இவருக்கு யாருங்க மிலிட்ரி? இவருக்கு யாருங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நம்ம சொல்றதுக்கு ஏருக்கு மாறா பேசுறாரு. 15 ரூபாய்க்குள்ள வேணுங்கிறாங்க. உங்களை சொல்றாரு நம்பர் 1 துபாக்கூர் நீங்க. உனக்கு அறிவு இல்லை. உனக்கு இது வந்து தேவையில்லாம வந்து பேசிச்சுக்காதீங்க. 20,000 எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? 20,000க்கா? யார் 20,000? 20 லட்சத்துக்கு. அதான் 20 லட்சம். அதை ஏனே சொன்னீங்க பிராட்? அந்த விஷயத்துல இவர் சொன்னாரு சொல்லி பாவம். நான் பிராடா? இன்னைக்கு நம்ம பணம் கொடுத்தா இன்னைக்கு வாங்கி பயிரில் வச்சிருக்காரு. அது சொல்றேன். அட்வான்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க. 20 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்கா? தர்றேங்கிறாங்களா? வாங்கினதை சொல்லல பாரு. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. பாக்கெட்ல வச்சிருக்க சொன்னோம்ல. நீங்க பையில ரூபாய் வச்சிருக்காங்க. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவர் உங்களை ஏமாத்துவாருன்னு சொல்லிட்டு ஓப்பன். என்னம்மா என்ன இல்ல அமௌண்ட் எடுத்து வா. துணியை விட்டு பறிச்சு விட்டுருவோம். நம்பலைன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல. காசு வச்சேன். நான் எவ்வளவு வச்சிருக்கேன், எவ்வளவு கொடுத்தேன்? 7 மணி வச்சிருக்கீங்க. 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் வர மாட்டேங்குது. பையில வச்சு வச்சிருக்காங்க.
எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன்? 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20. அது ஏன் பணம் உங்க பணமும் அது கிடையவே கிடையாதுங்க. உனக்கே இந்த பொழப்பு. சும்மா பேசிக்கிறேன். அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் கூட்டிட்டு போறோம். எங்க கூட்டு போறதுக்கு? புரிஞ்சு போச்சு. உன் பேர் என்ன? பூனா மணி. உன் பேரு? மாட்டு ரவி. இந்த தோப்பு அட்வான்ஸ் வாங்கினா வாங்கியாச்சு. பத்திரத்தை பாத்தியா? அவர் வெள்ளடிக்கு வந்திருக்காரு. வெள்ளடிச்சு இந்த சைடு வெள்ளடிக்கிற கம்பத்திட்டு எது சண்டையா? கம்முடா. ஏய் கண்ணு எடுத்துறேன், கண்ணு எடுத்துறேன். பத்திரத்தை பாத்தியா? சொல்லுங்க. அண்ணே பொருளை எடுக்கவா வேணாமா? அவன் போகும்போது இப்போ போனா வச்சுக்க நம்மளை பூரா பேசிடுவாங்க. யாரு? நான் போன் அடிச்சு ஹெலிகாப்டர் வந்து இறங்குவாங்க. கடற்கடன்னு அப்படியே கயிறை கட்டி வருவாங்க. வந்து டுபுட்டு புட்டு 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 சுட்டு தள்ளிடுவாங்க. எவ்வளவு அசால்ட்டா பாக்குறாரு பாருங்க. இல்ல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம வேற மாதிரி வெளியா போறேன் பாஸ். மிட்டாய் ஒண்ணு போட்டோம்பா மங்கன விட்டோம் நோட்டம் பாஸ். எனக்கு வெறியா அனுச்சுனா நான் அடிச்சிருக்க சொத்துல வாங்க நான் போட்டிருக்க போதைக்கு நரம்புலாம் பொடக்குது எனக்கு. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. இவர் உண்மையை சொல்றாரு. நீங்க ஏமாத்தி வாங்கிருக்கீங்க. இந்த சொத்தை விட்டு வந்து ஏமாத்தி வாங்கிருக்கீங்க. இப்படி தட்டி விட்டு போயிருவேன் உங்களை தூசி மாதிரி. இப்படி தட்டி விட்டுட்டு தூசி விட எனக்கு சப்போர்ட் நான் வாங்கிட்டேனா? சரக்க போட்டு ஏமாத்தி எழுதி வாங்கி பார்க்க மாட்டீங்களா? அண்ணே பழைய இதுல ஏமாத்தி எழுதி வாங்கன்னு சொன்னீங்களா? யார் சொன்னது? நீதான். கோடி கணக்குல பணம் கட்டி பத்திரம் பார்க்க மாட்டேன், ஈசி போட்டு பார்க்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாப்போம். அவர் காட்டுவார் எங்களுக்கு. இந்த இருங்க எச்சி தூக்கிட்டு போயிட்டாரு உங்களை நினைச்சு. போங்க இதுக்கு மேல நீங்க பேசுறது என்ன மனுஷன் நீ? நீங்க பத்திரத்தை பார்க்கலையா? பத்திரத்தை பார்க்கலையா? நான் பிரச்சனை பண்ணி பாப்போம்னா பிரச்சனை பண்ணி பார்க்க நான் ரெடி. பிரச்சனைக்கு நான் வரல. வரல. நீங்க யாருன்னு இருக்கு? யாரு சப்போர்ட்? இவர் எங்களுக்கு மம்பட்டி தண்டி குழி தண்டி தானே. குழி தண்டி கண்டு நட்டு வைங்க. நான் நாளைக்கு அடுத்துட்டு வரும்போது மரம் வந்துச்சுன்னா காய் உரம் தானே அவருக்கு. பாத்ரூம் பேருவாரு, அந்த பாத்திரத்தை போட்டுருங்க, அவ்வளவு முடிஞ்சு. பாத்ரூம் பேருவாரு, அந்த பாத்திரத்தை போட்டுருங்க, அவ்வளவு முடிஞ்சு. இந்த தோப்புக்குள்ள யாரு கட்டி உள்ள வந்த? நான் உங்களை வச்சுதான் வந்தோம். எங்க அண்ணன் முத்தன் இருக்காரு, அவ்வளவுதான். முத்தனை யார் தோப்புது? முத்தனை யார் தோப்பு? உனக்கே தெரியும் என்னைய பத்தி. யார் தோப்பு? ஒரு நிமிஷம். முத்தனை உனக்கே என்னைய பத்தி தெரியும். நான் இவங்கள மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். முத்தனை நீ எனக்கா அவருக்கா, அவ்வளவுதான். அவர் சொன்னா தீய சக்தியா தூய சக்தியா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? அண்ணே கைகளை பார்க்க போதுப்பா. அண்ணே என்ன கை நீட்டிக்கிட்டு இருக்கியா? இங்க வந்து என்ன ஒரு கைகளை போனுக்கு? யார் இறந்தாடா? கை நிட்டுறவெல்லாம் வச்சுக்கிறாதியா? கை நிட்டுற மாதிரி வச்சுக்கிறாதியா? என்னப்பா? அவங்கள எல்லாரும் வர்றாங்க. என்ன ஓடிடுறாங்க அவங்கள. அவர் வயசானவர் விட்டு அவர் கூட்டு போ. கடைசியா ஒரு நிமிஷம் விட்டு பேசிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு சப்போர்ட், அவர் சப்போர்ட். யாருக்கு நான் சப்போர்ட் கிடைக்க? என்ன இப்ப அதிகம் பேசுறியா? இதுக்கு வரைக்கும் பேசலாம். சரி, அவனை பிராடுன்னு சொல்றீங்க, பித்ராடுன்னு சொல்றீங்க. மனுஷன் சிரிக்க தான் செய்வேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு நீ இந்த பேச? அவர் அடிச்சிருப்பாரு, இப்ப அடிச்சிருக்காரு, கை நீட்டி அடிச்சிருக்காரு. இவர் என்னோட கூட வந்தவர் அடிச்சிருக்காரு. மேனேஜரா என்ன மட்டையை எடுத்து அந்த அடி அடிக்கிறாளா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. போலீஸ்ல கேஸ் கொடுப்பேன். என்ன நினைக்கிறீங்க? இல்ல சண்டைக்கு வந்தீங்களா? ஒண்ணும் இல்ல. ஏதோ சொல்றே கேளுங்க. கேமரா வச்சு ஒரு பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்க. அந்த வருங்க எடுத்துக்கோங்க. உண்மையிலே சீரியஸா நண்பன் நினைச்சீங்க. அண்ணே உண்மையிலே சீரியஸா அண்ணே வாங்க. அடிக்கிறார்ல. யார் அடிச்சா? அடிக்க வர்றார்ல. யாரே? நீங்க என்ன செய்ய? நீங்களே சண்டை வர்றீங்க. நீங்களே சண்டை வர்றீங்க. அவர் புரிய மாட்டேங்குது. வருங்க. இவரே எடுக்க சொல்றாருங்க. இவ்வளவு நேரம் எடுங்க. என்ன எடுங்க? இருக்குங்க. இப்போ பணம் கொடுத்த மாதிரி நீங்க செயின் கொடுத்த ஏமாந்துறணும். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு. எல்லாம் ஆட்டுமே ரெக்கார்ட் ஆயிருச்சு. என்ன அங்க பாருங்க. கை கட்டுங்க. இத கொடுங்க. பாருங்க பாருங்க பாருங்க. ஒரு ஆளை வச்சு செய்ய சொல்லி பாருங்க. அப்படிதான். இப்படி கட்டணும். கேளுங்க. ஆம்பளை கட்டணும். ஆம்பளை சிங்க மாதிரி. உங்களை எல்லாம் சேர்ந்து உங்களை வச்சு செய்யறான். என்ன செய்ய முடியாது? வச்சு செஞ்சுட்டு செய்ய முடியாதா? செஞ்சு பிடிச்சி ரெக்கார்ட் ஆயிருக்கு வீடியோல. தம்பி பேரு ஸ்டாலின். சரி.
கட்டரும்பு வீடியோ போட்டுக்கலாமா போடுங்க போடுங்க அப்ப போடுங்க கட்டரும்பு சேனல் கட்டரும்பு சேனல் வீடியோ பாருங்க